உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராஜேஸ்வரி, பெரிய மல்டி மில்லியனர். நிறைய பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா நடத்துற ஒரு பிசினஸ் உமன். தமிழ்நாட்டுல இருக்கிற டாப் 10 பிசினஸ் உமன்ல இவங்களும் ஒருத்தர். சாமுண்டீஸ்வரி விடு, அதையெல்லாம் மறந்துட்டு தான் உன் ஃப்ரெண்டா உன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். வேற விஷயத்த பேசுவோமே. நீங்க உண்மையை சொல்ல விட மாட்டீங்களே. இவங்கதான் என் பொண்ணுங்க. இவ ரோஹிணி மூத்தவ. வணக்கம் ஆண்டி. இவ மூணாவது பொண்ணு துர்கா. மேடையில பாடிக்கிட்டு இருக்கிறது கடைசி பொண்ணு சுவாதி. இவதான் என் ரெண்டாவது பொண்ணு ரேவதி. இவளுக்கு தான் கல்யாணம் வச்சிருக்கேன். என்னம்மா கல்யாண பொண்ணு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சாமுண்டீஸ்வரி, ரேவதி ஒண்ணு மாதிரியே அழகா இருக்கா. ஆண்டி, அப்ப நாங்களும் அழகா இல்லையா? ஹேய், நீங்க எல்லாருமே அழகுதான். அவ கல்யாண பொண்ணு, அதான் ரேவதியை தனியா சொன்ன. நீங்க சண்டைக்கு வந்துருவீங்க போல இருக்கே. ராஜா, மண்டபத்துல ஜெனரேட்டர் பேக்கப்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடு ராஜா. ஏன்னா போன வாரம் இங்க நடந்த மேரேஜ்ல கொஞ்சம் பவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. சோ கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால அது என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணி கிளியர் பண்ணிடு. அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ராஜா. சரிங்க மேடம், இப்போ எலக்ட்ரிஷியனை பார்த்து அது என்னன்னு செக் பண்ணிடுறேன். இவரை எங்கேயோ பார்த்திருக்கோமே, எங்க? கரெக்ட், இவரோட ஆபீஸ்லயே மீட் பண்ணிருக்கேனே. சாமுண்டீஸ்வரி, இவர் யாரு? இவ எங்க வீட்டு டிரைவர், பேரு ராஜா. வணக்கம் மேடம். இவரு டிரைவரா? ஆமா, டிரைவர் தான். சரிங்க மேடம், நான் போய் அது என்னன்னு பார்த்து செக் பண்ணிடுறேன். சொல்லுமாயா, என்ன விஷயம்? டேய், அந்த கிழவி குரூப் உன்னை வேட்டி சட்டை வாங்க விடாம தடுத்துட்டாங்கல்ல, அது நமக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு. ஆமா, நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். என்ன பண்றது, இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குது. நீ ஒன்னும் வருத்தப்படாத. நம்ம பங்குக்கு அவங்கள காண்டாக்குறதுக்கு இப்ப நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அப்படியா? என்ன சந்தர்ப்பம்? இங்க எல்லாரும் பாட்டு கச்சேரியை கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா. நீ நைஸா ரேவதி கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்க போற நாம 2 பேரும் ஜாலியா ஒரு டான்ஸ் ஆடலாம்னு கூப்பிடு. ரேவதியும் ஒத்துக்குவா. நீ அவளை தொட்டு கட்டி பிடிச்சு நல்லா டான்ஸ் ஆடு. ஓ, இப்படியெல்லாம் வேற பேசுறாளா? நம்மளை ஏமாத்தலான்னு பாக்குறாளா அவ? பழி வாங்கறதுக்கு இப்படி எல்லாம் ஒரு ஐடியா? பாட்டி, நமக்கு அவ பதிலடி கொடுப்பேன்னு அவ்வளவு தெனாவட்டா சொல்றா. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் சொன்னா, அது என்ன பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு பாட்டி. என்னையா அது? அந்த காலர் பட்டன் போட்ட காமெடி பீஸ் நம்ம ரேவதியோட கைய பிடிச்சு அவன் உரசி உரசி டான்ஸ் ஆடுவானா, அத நாம வேடிக்கை பார்க்கணுமா? அதெல்லாம் அப்படியே கேட்கும் போதே மண்டெல்லாம் சூடாகுது பாட்டி. அவன் நம்ம ரேவதி கூட டான்ஸ் ஆடானா இந்த உலகமே அழிஞ்சிடாது. வெரி பேட் பாட்டி, வெரி பேட். ஐயா, நீ சொல்றத கேட்கும் போது எனக்கே டென்ஷன் ஆகுதே. இரியா, இதுக்கு வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும். யோசிக்கிறேன். யோசிச்சு ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்க பாட்டி.
ஒரு அருமையான ஐடியா வந்துருச்சியா. அப்படியா? சூப்பர் பாட்டி. என்ன ஐடியா? ஐயா பேராண்டிங்களா, பாட்டி நீங்க 2 பேரும் இந்த பாட்டிக்காக ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க பாட்டி, செய்றோம். ஆ, இந்த மண்டபத்துக்கு வெளியில ஒரு செடி இருக்குயா, அது உடம்புல பட்டுச்சின்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நாள் முழுக்க சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும். அந்த செடிய நீங்க 2 பேரும் போய் பத்திரமா பறிச்சு எடுத்துட்டு வந்துடுறீங்களா? அத வச்சுதான் ஆட்டமே ஆட போறேன் நானு. அந்த செடியை பத்தி தான் நீங்க சின்ன வயசுலயே சொல்லிருக்கீங்களே பாட்டி. எங்களுக்கு தெரியும் பாட்டி, நாங்க பறிச்சுட்டு வந்துடுறோம். ஜாக்கிரதை பேராண்டிங்களா, அது உடம்புல கொஞ்சம் பட்டா கூட உடனே அரிக்க ஆரம்பிச்சிரும். அத ஒரு கச்சிப்பு இல்லைன்னா பேப்பரை சுத்தி அப்படியே எடுத்து கவருக்குள்ள போட்டு ஜாக்கிரதையா எடுத்து. சரிங்க பாட்டி. சரிங்க பாட்டி. பாப்பா. சீக்கிரம் போயிட்டு எடுத்துட்டு வாங்க. ஏன் பாட்டி, அவங்களே ஊருக்கு புதுசு, என்கிட்ட சொன்னா நான் எடுத்துட்டு வர மாட்டேனா? ஐயா மயிலு, நீ இந்த வீட்டோட மூத்த மாப்பிள, நீ அந்த செடியை புடுங்கறத யாராவது பாத்துட்டாங்கன்னா அப்புறம் உனக்கு தானேயா பிரச்சனை வரும். ஓ, அதுவும் இல்லாம நீ வருங்காலத்து நாட்டாம உன்கிட்ட போய் நான் இந்த வேலையை சொல்லலாமா? என்னையவே வெக்கப்பட வைக்கிறீங்களே பாட்டி. நாட்டாமைக்கு வெக்கத்தை பாரு. வந்துட்டீங்களா பாட்டி? பறிச்சுட்டு வந்துட்டோம். இந்தாங்க. ஆ, வெற்றியுடன் திரும்புகிறேன். வாங்க. போங்க போங்க. என் பேத்தி கூட டான்ஸ் ஆடுவியா? இப்ப ஆடுற பாக்கலாம். ஆடு பாக்குறேன். யாரையும் காணோம். இதுதான் சரியான நேரம். காலர் பட்டன் செத்தடா இன்னைக்கு. இங்க பூசு, இங்க பூசு, இங்க பூசு, இப்படி பூசு, கொஞ்சம் உள்ளுக்குள்ள பூசு. ஐயோ, இதுக்கு இப்படி ஆக்கிதே. டே காலர் பட்டன், இனிமே நீ வாழ்க்கையிலே பட்டன் போட முடியாதா? சொல்லுங்க, என்கிட்ட என்ன பேசணும்? மேடம், உங்களை பார்த்ததுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை ஏற்கனவே எனக்கு தெரியும். ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஏற்கனவே நம்ம மீட் பண்ணியிருக்கோம். உங்க பேரு ராஜேஸ்வரி தானே? பரவாயில்லையே, என் பேர் முதற்கொண்டு எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கீங்களே. நானும் அப்படிதான். ஒரு தடவை பார்த்தாலே முகம் நல்ல நினைவுல பதிஞ்சிரும். அதுவும் உங்க முகம் நல்ல நினைவுல இருக்கு மிஸ்டர் கார்த்திக். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.